ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவாக ஒரு ஸ்பெஷலாக போடுறேன், கேளுங்க. அது நிறைய பேருக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்குது. பணம் வேணும் நமக்கு அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுறோம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதுக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், இவர் பணக்காரன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒரு மனுஷன் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். 80 வயசில் எப்படியும் ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்துருவார் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. அதை மட்டும் தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லலை, உங்களுக்கு இது பயன்படும். ஏன்னா நிறைய பேர் யோசனை விட்டுருப்பாங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நம்ம இப்படி கூலி வேலையே பார்த்துட்ருப்போமோ, இல்லைன்னா இந்த உத்தியோகத்திலே வேலை பார்ப்போமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு மனிதனுக்கு 30 வயசில் கஷ்டம் இருந்ததுன்னா 50 வயசுக்கு மேலே யோகம் வரும். அந்த யோகத்துக்கு தசை வரணும். அவர் மகர ராசியில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக யோகா திசை வந்துச்சுன்னா நல்ல நிலைமைக்கு போயிடுவார். சரியா? இப்போ நீங்கள் மகர ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் நல்ல நிலைமை இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வயசுக்கு மேலே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. சரியா? அதுக்கு அந்த தசை வரணும். ஆனால் அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும். சரியா? அமைப்பு இருந்துச்சுன்னா எப்போனாச்சும் ஒரு நேரம் அது வேலையை காட்டும், அந்த யோகத்தை கொடுக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். அதிகமாகலாம் சொல்லலை. அது ஒரு மனுஷன் பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. மகாதன யோகம், அப்புறம் நிறைய யோகங்கள்லாம் இருக்குது. சரியா? ஹம்ச யோகம், சசயோகம், இப்படி நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே சில சேர்க்கைகள் எல்லாமே யோகத்தை கொடுக்கும். யோகம்னாலே கிரக சேர்க்கையாக தான் யோகம் சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னே இவர் பணக்காரன் ஆவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது குரு வராரு. குரு தான் தனகாரகன் ஒருத்தனுக்கு பணத்தை கொடுக்குறவர். குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒரு காலத்தில் பணக்காரன் ஆயிடுவாங்க. சரியா? சொந்த வீடு, மனை, காசு பணத்தோடு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அது வாழ்நாளில் அந்த குரு தசை வரணும். குரு நல்ல நிலைமையில் இருந்து தசை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், நல்லா பணக்காரன் ஆயிடுவாங்க. லட்சமோ கோடிக்கோ அதிபதி ஆயிடுவாங்க. தனுசு, மீனம், கடகத்தில் குரு இருக்கணும். சரியா? தனுசு, மீனம், கடகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் ஆயிடுவாங்க, நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. இவங்க ஜாதகத்தில் பாருங்கள். சரியா? இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ தனுசு மகர ராசியில் ஒருத்தருக்கு ஒரு 30 வயசில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, ஏதோ ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ராகு திசை நடக்கலாம். நான் இப்படியே தான் இருப்பேன்னா அப்படி இல்லை. குரு நல்ல நிலைமையிலேருந்து குரு திசை வரும்போது தூக்கி விட்டுருவார். சரியா? அதனால தான் யார் பணக்காரன் அப்படி தான் தலைப்பையில் போட போகிறேன், தம்மையில் போட போகிறேன். அந்த யார் பணக்காரன் அப்படிங்கிற ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, குரு தான் நம்பர் 1. குரு ஸ்தான பலம் தனுசில் மூல திரிகுணம் ஆச்சு, மீனத்தில் ஆச்சு, கடகத்தில் உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா நம்பர் 1 பணக்காரனாக இவங்க ஆயிடுவாங்க. அதுபோக குரு மற்ற இடத்துல இருந்தாலும் ஓரளவு வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க. கடன் வாங்காமல் வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அது இவங்க கடன் பட மாட்டாங்க. பணம் இருக்கும், ஆனால் பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டாங்க. தேவைக்கு இருக்கும். சரியா? வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையில் பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. மேசம், விருச்சிகம், சிம்மம். சரியா? மேசம், விருச்சிகம், சிம்மம், இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சரியா? பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், திருமணம் பண்ணினேன், பிள்ளைகளை பற்றேன், காலத்தை முடிச்சேன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியாது. சரியா? பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன் ஆக முடியாது. சரி, அடுத்து சுக்கிரன். அவர் ஒரு நல்ல கிரகம் தான். சுக்கிரன் குருவுக்கு நிகரானவர், ஆனால் குரு மாதிரி கிடையாது. குருவுக்கு நிகரானவர் தான், ஆனால் குரு மாதிரி கிடையாது. சுக்கிரன் ஸ்தான பலம் அடையணும். ரிஷபம், துலாமில் இருக்கணும், இல்லைன்னா மீனத்தில் உச்சம் அடையணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் பாருங்கள், ஜாதக கடத்தில் பார்க்கணும். சரியா? நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ஜாதக கடத்தில் சுக்கிரன் ரிஷபம், துலாம், மீனத்தில் இருக்கிறவங்க பிறந்தவர்கள் நல்ல பலன்களை கொடுத்துருவார். சரியா? ஆனால் சுக்கிர திசை மகர ராசிக்கு வராது. வயசான காலத்தில் தான் வரும். உத்திராடத்துக்கெலாம் வரப்போகிறது கிடையாது. திருவோணத்துக்கும் மேக்ஸிமம் வராது. அவிட்டத்துக்கு வேணால் வயசான 80-90 வயசில் வரும். ஆனால் அந்த புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ராகு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, இது மாதிரி புத்திகள் வரும்போது நல்ல பலன்களை கொடுத்துருவார். தான் தசையில் என்ன செய்யணுமோ அதை தன்னுடைய பலன்களை தன்னுடைய புத்தியில் கொடுப்பார். சரியா? எப்படி இருந்தாலுமே சுக்கிரன் நான் சொன்ன மாதிரி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தார்னா மிகச்சிறப்பு. இதில் இன்னும் ஒன்று இருக்குது, கூடுதல் பலன், போனஸுங்க அப்படிங்கிறோம்ல. அதாவது ஒரு மனிதனுக்கு சம்பளம் ஆனாலுமே போனஸ்ன்னு ஒன்று இருக்குது. போனஸ், அந்த போனஸ் எப்படி சார் அப்படின்னா, சுக்கிரனை குரு பார்க்கணும். ஆட்சி பெற்ற சுக்கிரனை ஸ்தானபலம் பெற்ற குரு பார்க்கணும். அது எப்படி சார் பார்ப்பார் அப்படின்னா, பார்க்கலாம். சமசப்தமாக பார்க்கக்கூடாது. சமசப்தமாக பார்த்தோம்னா கொஞ்சம் தாமத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். குருவும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்க்கக்கூடாது. அப்படி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும்னா, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும், இல்லைனா ஆணுக்கு பெண்ணாலோ பெண்ணுக்கு ஆணாலோ பிரச்சனை வரும். இதுதான் குரு சுக்கிரன்
சமசத்தம் பார்த்துட்டா பொருளாதார ரீதியில் நல்ல பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். சரியா? என்ன சொல்கிறது, எதிர்பாலித்தவரால் பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது குரு எப்படி சார் சுக்கிரனை பார்க்கலாம் அப்படின்னா, குரு வந்து எங்கே இருந்து பார்க்கலான்னா நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, குரு சுக்கிரனை விசேஷ பார்வையில் பார்க்கணும். ஆனால் சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கணும். சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிறாரு, எங்கள் ரிஷபத்தில் இருக்கிறாரு. குரு எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, குரு வந்து கன்னியிலேருந்து பார்க்கலாம். சரியா? கன்னியிலேருந்து அவர் தான் வீட்டையும் பார்ப்பார், ரிஷபத்தையும் பார்ப்பார். கன்னி வந்து குருவுக்கு வந்து ஸ்தான பலம் வராது, இருந்தாலும் அவர் ஒரு மத்தியம பலன் பார்த்து கொடுப்பாரு. ஏன்னா தான் வீட்டை பார்க்குறதுனால ஓரளவு அவர் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பார். சரியா? தான் வீட்டை பார்க்குற ஒரு கிரகம் தான் வீட்டை பார்த்தாலே நல்ல ஒரு நிலையில் இருக்கும். ஸோ கண்ணியில் இருக்கிற குரு வந்து தான் வீட்டை பார்ப்பார், மீனத்தை 7ஆம் பார்வையில் பார்ப்பார். அதே நேரம் விசேஷ பார்வை 9ஆம் பார்வையால் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிற சுக்கிரனை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு போனஸ் அடிக்கும். அது வாழ்க்கையில் கூடுதல் பணக்காரனாக இருப்பாங்க. பணக்காரனுக்கு பணக்காரனாக இருப்பாங்க, பணக்கார வரிசையில் இடம் போடுவாங்க. சரியா? அப்படி அந்த சுக்கிர பார்வைக்கு, குரு பார்வைக்கு சுக்கிர வந்தவர்கள் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மகர ராசியில் கூடுதல் பணக்காரனாக இருப்பாங்க. என்ன லக்கணம் சார் அப்படின்னா, மகர லக்கணம், மகர ராசி மகர லக்கணம். அதாவது இந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி குரு பார்வைக்கு வரணும். இதெல்லாம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கும்ப லக்கணம், 2 லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கன்னியா லக்கணம். இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கோடி மேலே கோடி கிடைக்கும். மகர கும்ப கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனை குரு விசேஷ பார்வையில் பார்க்கணும். 5ஆம் பார்வையிலையோ அல்லது 9ஆம் பார்வையில் பார்க்கணும். சரியா? ஆட்சி பெற்ற சுக்கிரனை பார்த்தா நல்ல பலன்கள் இருக்கும். இவங்க வாழ்க்கை அனுபவிப்பாங்க. 2ம் இருக்கும், பணமும் இருக்கும், ஆடம்பரமும் இருக்கும், அனுபவிப்பாங்க. சில பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க. அனைத்துக்கும் ஆசைப்பட ராஜகுமாரா அப்படி சொல்கிற மாதிரி இவங்களாம் அனைத்துக்கும் ஆசைப்படுகிற ராஜகுமாரனாக இருப்பாங்க. அனுபவிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அனுபவிப்பார், அனுபவிக்கிற யோகத்தை கொடுப்பார். குரு வந்து பொருளை கொடுத்துருவார், ஆனால் அதை வந்து மனிதனாக பிறந்தவன் வந்து அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ இந்த அமைப்பு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இன்னொரு அமைப்பு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசியில் வந்து இதே மாதிரி மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு மிதுனத்திலிருந்து துலாமில் இருக்கிற மூலத்திரிவோணம் ஆட்சிப்பட்ட சுக்கிரனை பார்த்தாலும் இதே நிலமை வரும். சரியா? ஏன்னா மிதுனத்தில் இருக்கிற தனுசை பார்ப்பார், தான் விட்ட பார்ப்பார். தான் விட்ட பார்க்குற கிரகம் வந்து வலிமை பெறும். அந்த கான்செப்டும் படி அவர் வலிமை பெற்று 5ஆம் பார்வையாக துலாமில் இருக்க சுக்கிரனை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். சரியா? இந்த 2 கிரகங்கள் வந்து இது மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் வந்து குருவை பார்க்க முடியாது, 7ஆம் பார்வையில் தான் பார்ப்பார். 7ஆம் பார்வையில் பார்த்தாருன்னா குருவை சுபத்துவப்படுத்துவார், குருவுக்கு நல்ல நிலைமை வரும். இருந்தாலும் முட்டல் மோதல் இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் இடையே முட்டல் மோதல் இருக்கும். சரி நேயர்களே, யார் பணக்காரன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் பொதுவாக குரு சுக்கிரன் இந்த நிலைமையில் இருக்கணும். சரியா? குரு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று தங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு நிலையில் இருந்தாங்கன்னா கூடுதல் பணக்காரனாக இருப்பாங்க. எப்படி? லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஆயிரக்கணக்கில் இருந்தால் லட்சக்கணக்கில் கிடைக்கும், லட்சக்கணக்கில் இருந்தால் கோடிக்கணக்கில் கிடைக்கும். சில பேருக்கு பிறக்கும்போது பேக்கேஜோடு பிறப்பாங்க, அப்போ பெரிய பணக்காரனாக இருப்பார், மகன் அதை காட்டில் பெரிய பணக்காரனாக போயிடுவார். அவங்களுக்குலாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியம். மற்ற 7 கிரகங்கள் இருந்தாலுமே குரு சுக்கிரன் தான் வந்து அருளுக்கும் பொருளுக்கும் உள்ளவர்கள். அருளுக்கு வந்து குரு, பொருளுக்கு வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து மகர ராசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? கெட்டு போகாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இது வந்து பொதுவானது. இருப்பினும் நல்ல பணப்புழக்கம் இருக்கணும், பேரும் புகழமாக இருக்கணும், நல்ல ஆடம்பரத்தோடு இருக்கணும், வண்டி வாகனம், வீடு மனை, மனைவி மக்களோட நல்லபடியாக இருக்கணும்னா சுக்கிரன் வந்து குரு பார்வைக்கு விசேஷ பார்வையில் வலுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சரியா நேயர்களே? இதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறேன், அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். என்ன தான் குருவும் சுக்கிரனும் நல்ல நேரமில் இருந்தாலும் ஒரு மனிதன் பெரிய பணபலத்தோடு ஆடம்பரம் வாழலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயிலை கொடுக்கணும், அதுக்கு லக்கணாபதி வலுக்கணும். சரியா? நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த லக்கணாபதி வலுத்தாருன்னா பரிபூர்ணமாக கொண்டு போகலாம். ஏன்னா மனிதனுக்கு ஆயில் வேணும்ல, ஆயில் வேணும்னா லக்கணாபதி வலுக்கணும். லக்கணாபதி வலுத்துட்டாருன்னா 60 வயசு தாண்டிடுவாங்க. ஒரு மனிதன் ஜாதகத்தில் லக்கணாபதி ஆட்சி உச்சம் சாணபலம் பெற்று சுபத்தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 60 வயசு தாண்டிடுவாங்க. சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, ஸோ அடுத்தடுத்து நிறைய தகவல்லாம் இருக்குது, நிறைய துணுக்குகள் இருக்குது. வேத ஜோதிடத்தில் நிறைய துணுக்குகள் இருக்குது. தசாபுத்திக்கும் சொல்லலாம், கிரகங்களுக்கும் சொல்லலாம், நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம், நிறைய தகவல்களை சொல்லலாம். இந்த வீடியோவை நான் ஒரு ஷார்ட் வீடியோமாக தான் போடுறேன் நான். இதே 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. ஸோ யார் பணக்காரன் அப்படின்னு கேட்டோம்னா மகர ராசியில் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பணக்காரனாக இருப்பாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. சரியா?
சும்மா நார்மலாக சொன்னோம்னா ஒரு லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க, இல்லைனா கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் யூடியூப்பில் இந்த ராசி பலன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு, கமிட்மெண்ட்டு, மீட்டிங்கு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் அக்கேஷன்லாம் பார்க்குறாங்க. என்கிட்டே நிறைய ஆள்லாம் பார்க்க இப்போ ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க, வசதி படைத்தவரெல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. சரியா? அதனால் சாமானியப்பட்ட மக்கள் தான் ராசி பலன் பார்க்குறான்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய பணக்காரங்களும் மல்டி மில்லியனரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க, ராசி பலன்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஜாதகத்தில் அந்த கண்டிப்பாக அமைப்பு இருக்கும். சரியா? குரு சுக்கிர தொடர்பு இருக்கும். குருவும் சுக்கிரனும் ஸ்தான பலம், ஆட்சி பலம், உச்சம் அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இன்னும் நிறைய தகவல் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு எது தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஏன் சார் எனக்கு இந்த அமைப்பு இருக்குது, நான் பணக்காரனாக ஆவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். சரியா? பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் கூடுதல் தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவைப்படுது. பணம் 10 செய்யும். அது நல்லவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா 11 செய்யும். சரியா? பணம் 10 செய்யும். ஸோ பணத்தை மையப்படுத்தி தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது, இந்த பூமி இயங்கிட்டு இருக்குது. சரியா? பூமியில் நடக்கிற காரியங்களும் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, எல்லாமே பணத்தை மையப்படுத்தி தான் காரியங்கள் நடக்குது. ஸோ அந்த பணம் வந்து இன்றைக்கி முக்கியமாக ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடான்னு ஒரு பாட்டே பாடியிருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டாங்க. சரி, 1970 பாடிட்டாங்க. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா, கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே. ஸோ ஒரு மனிதனுக்கு மனம் வந்து பணத்தை எப்படினாலும் கைப்பற்றணும், நிறைய சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் இருக்குது முக்கியம் கிடையாது, அதுக்கு அமைப்பு இருக்கணும், ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பை கொடுக்குற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான். நம்பர் 1 குரு, நம்பர் 2 சுக்கிரன். அவங்க எந்த நிலையில் இருந்தால் நீங்கள் பெரும் பணக்காரனாக ஆவீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வழக்கம் போல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஜாதகம் செக் பண்ணுறதா வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். நிறைய நேர்களுக்கு நான் சொல்கிறேன், ரேண்டமாக எடுத்து தான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்லிடுவேன். எனக்கு நேரமும் ஒத்துழைப்பு வரணும். வாழ்த்துக்கள் நேர்களே, நன்றி. எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு பெரும் பணத்தை கொடுக்கட்டும். மகர ராசி நேயர்கள் உத்திராடம், திருவோணம் வீட்டத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன், பண செழிப்புடன் நல்லா இருக்கணும். சரியா? பணம் மட்டும் இருந்தாலும் போதாது, தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இருக்கணும். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி நீடுடன் வாழுக, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.